தற்போது ஆசிரியர்களுடைய பணி புறக்கணிப்பு போராட்டத்திற்கு என்ன காரணம்? அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எத்தனை ஆசிரியர்கள் தற்போது நெல்லையில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? நிஷ்மா உமா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும், அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களுடைய பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு தற்போது திருநெல்வேலி உள்ள கொக்கரகுளத்தில் உள்ள முதன்மை மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பாக தங்கள் போராட்டம் என்பது ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதோட நேரடி காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அந்த ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருவதால் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே தங்களுக்கான வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியை அறிவித்திருந்தார்கள். அதே போல ஊதிய முரண்பாடுகளும் உடனடியாக களையப்படும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரை அதற்கான நடவடிக்கை என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் தொடர்ந்து ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து நம்ம தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் மணிமேகலை பேசுவோம். அம்மா வணக்கம், உங்களோட கோரிக்கை என்ன? தொடர்ந்து உங்களோட போராட்டம் என்பது நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இன்று உங்களோட போராட்டத்தினால மாணவர்களும் பாதிக்கப்பட மாட்டார்களா? இன்று தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டு இயக்கங்களின் சார்பாக 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெண் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வை பறிக்கக்கூடிய அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய தன்பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மிகுந்த எழுச்சியோடு இன்னைக்கு மாநிலம் முழுவதும் இந்த அடையாள வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. 30,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பள்ளிகள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இன்றைக்கு மூடப்பட்ட நிலையிலே இன்றைக்கு அந்த பள்ளிகளுக்கு டெப்டேஷனாக ஆசிரியர்களை ஒரு ஆசிரியர்களை அனுப்பி அந்த பள்ளிகளை திறந்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதால் மாணவர்கள் நலன் பாதிக்கப்படுகிறதா என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம் என்றால், நாங்கள் என்றைக்குமே மாணவர்களின் நலனை காக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். இன்றைக்கு இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு உள்ள பாடத்தையும் நேற்றே சேர்த்து எடுத்துவிட்டுதான் இன்றைக்கு ஆசிரியர்கள் இந்த களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதோடு பார்த்தோம் என்றால் அரசு எங்களை மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாதவர்கள் என்று கூறுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன் என்று சொன்னால் நாங்கள் கற்பித்தல் பணியை முழுமையாக செய்ய விடாமல் பல்வேறு பணிகளை கொடுத்து எங்களுடைய கற்பித்தல் பணியை தினம் தினம் எங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவ்வளவையும் மீறி குழந்தைகளுக்கு ஒரு தரமான கல்வியை நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு உண்மை நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் மாணவர்களின் நலனின் அக்கறை இல்லாமல் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கவில்லை. பல்வேறு 20 ஆண்டு காலமாக இந்த பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். எந்த அரசும் செவிமடுக்கவில்லை. இந்த அரசு திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பே தேர்தல் வாக்குறுதியிலும் தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவோம், மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தருவோம், ஊக்க ஊதியம் அளிப்போம், சரண்டர் ஒப்படைப்பு விடுப்பை எல்லாம் நாங்கள் தருவோம் என்று கூறிதான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இவ்வளவும் சொல்லி ஆட்சிக்கு 3 வருட காலமாகியும் எந்த ஒரு கோரிக்கையையும் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தமும் கோபமும் ஆசிரியர்கள் மத்தியில் இருப்பதால் தான் இன்றைக்கு இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதுவும் கூட நாங்கள் டிடோஜெக் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற 29ஆம் தேதி 30ஆம் தேதி அடுத்ததாக அக்டோபர் 1ஆம் தேதி 3 நாட்கள் கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதுவும் எப்பொழுது என்றால் நீங்கள் சொன்னபடி மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு விடுமுறை நாளில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த எங்களுடைய கோரிக்கைகள் இப்ப நிறைவேறலன்னு சொன்னா மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க நேரிடும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். இன்னைக்கு புதுக்கோட்டையில ஒரு 85% பள்ளிகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. இத்தனை பெண்ணாசிரியர்கள் தெருவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த அரசாணைகளின் பாதிப்பு என்பதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல்வேறு சங்கங்கள் ஏதோ 243
273 அரசாணை மிகப்பெரிய ஆசிரியர்களுக்கு பயனளிக்க கூடியது என்று சொல்வதையெல்லாம் விடுத்துவிட்டு அந்த 243 அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தன்பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து இன்று உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்க தவறுகின்ற பட்சத்திலே எங்களுடைய தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு மிக தீவிரமான போராட்டங்களை அறிவிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியாகவே அவர்கள் கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த திமுக அரசு நிறைவேற்றப்படாத காரணத்தினால்தான் நாங்கள் தற்போது இது போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். மாணவர்களின் நலன் என்பது அக்கறை கொண்டுதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அவர்கள் தெரிவித்தது போலவே இன்று இந்த போராட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நேற்றே அதற்கான பாடங்களையும் நாங்கள் மாணவர்களுக்கு நடத்திவிட்டு தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தமிழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றினால் மட்டும் போதும் என்பதுதான் இந்த ஆசிரியரோட கோரிக்கையாக உள்ளது. உமா.